நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜக சார்பில் சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குன்னூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். படுகரின மக்கள் பாரம்பரிய உடையை அணிவித்த கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி நீலகிரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழங்கியுள்ளார். ஆனால் திமுக அரசு அந்த மருத்துவமனையை சரியாக பராமரிக்காமல் மக்களுக்கு தகுந்த சேவையை அளிக்காமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டுள்ளது. திமுக அரசில் நடைபெறும் ஒரே வேலை லஞ்சமும் ஊழலும் தான் என்றார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவெடுத்துள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து தமிழகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினார். தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சரால் தான் தமிழகம் சீரழிந்துள்ளது. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதே எங்களது கனவு என்றார். திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார். கட்சி தலைவர் நைனா நாகேந்திரன் அண்ணாமலை இடைவெளி இல்ல நல்லா பக்கம் பக்கமா அருகு இருக்கும். நாங்க மட்டும் இல்லைங்க, நான் இந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரிதான் எல்லாரும் நல்லபடியா இருக்கும். எந்த இடைவெளியும் கிடையாது. உட்காருகின்ற இடத்திலேயும் இடைவெளி இல்லை, மனதிலேயும் இடைவெளி இல்லை. ஆனால் இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள், எங்களுக்கு எதிரில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒரு சில மீடியாக்களை வச்சு சில வேலைகளை பண்றாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், ஒற்றுமையாக உறுதியாக இருக்கிறோம். திமுகவை அனுப்ப வேண்டும் என்பது. முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போ தேர்தல் பொறுப்புல இருந்து வெளியே வரேன்னு தேர்தல் பொறுப்புல இருந்தீங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் கொடுத்தாங்களா இல்லைங்களா? நான் நேற்று என் தொகுதியில வேலை பார்த்தேன். இன்னைக்கு கட்சி கொடுத்திருக்கிற வேலைக்காக நான் இன்னொரு தொகுதிக்கு போறேன். புரியுதுங்களா? ஆனா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வெளியில போக வேண்டியிருக்கு. இந்த 2 தொகுதி இருக்கா, அந்த 2 தொகுதி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கிடையில ஒரு தேசிய தலைவராக எனக்கு 5 மாநில தேர்தலுக்கான வேலையும் இருக்கு. நான் கேரளா போகணும், பெங்கால் போகணும். அப்போ கட்சி பணியும் பார்க்கணும், நம்ம ஒரு மக்கள் பணியும் பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வெளியில வர்றது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதால கஷ்டம் அப்படின்னு தாங்க சொன்னாரு. உடனே திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பில் இருந்து விலகினார். அப்படி இருக்கு, இடைவெளி இருக்கு, ஒண்ணுமே இல்லாம வெறும் கதைகளா போயிட்டு இல்லைங்க. இதுல என்ன நீங்க கேக்குறீங்க, இது கூட நான் ஒரு சில கட்சிக்காரர்கள் கூட இதை நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த லிஸ்ட பாருங்க. முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் கவர்னர், முன்னாள் மாநில தலைவர், நான் தேசிய தலைவர், என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே 234 ஆளுக்கால கொஞ்சம் பிரிச்சுக்கிறோம். ஏன்னா டைம் இல்ல. இப்போ ஒரே ஒருத்தர் 234க்கும் போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றோம்? தலைவர்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்தாங்க, நீங்க ஒரு 4 பாருங்க, நீங்க 3 பாருங்க அப்படின்னு ஒரு நிர்வாக வசதிக்காக கொடுக்கிறது. அதனால இதுல யாரையும் குறைச்சு மதிப்பிடுறதுக்காகவோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்காகவோ இல்ல. இது ஒரு நிர்வாக ஏற்பாடு. இது அவருக்கு நல்லா தெரியுங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. குன்னூர் சட்டமன்ற தொகுதியில பிஜேபிக்கான வாய்ப்புகள் போட்டி போடுறதுக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதி 234லயும் என்ன எங்களுடைய கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலக்கு என்பது ஒன்றுதான். நிற்கின்ற எல்லா இடங்களிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதிகளில் நிற்க வேண்டும், அதிக எம்எல்ஏக்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. நாங்க அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நாங்க ஏற்கனவே எங்களோட மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார், எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வரலாற்றிலேயே அதிக அளவில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைவார்கள். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா எந்த தொகுதி வரும், எத்தனை தொகுதி வரும், இவை எல்லாமே கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு. தலைவர் தமிழ்நாட்டுல டப்பா இன்ஜினும் இல்ல, டபுள் இன்ஜினும் இல்ல, டாப் இன்ஜின் மட்டும் தான் வரப்போகுதுன்னு சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? டபுள் இன்ஜின் அப்படிங்கறத அவங்க ஆளுக்கு ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களை, கொடுக்கின்ற நிதியை அதே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அதே தெளிவோடு, அதே வேகத்தோடு செயல்படுத்துவதற்கு இணக்கமான ஒரு அரசாங்கம் தேவை. இன்னும் கூட சொன்னீங்கன்னா டபுள் என்ஜின் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் கூட தேவைப்படுது. அந்த மாதிரி மாநிலங்களை பாருங்க, இன்னுமே வளர்ச்சி வேகமா இருக்கு. மத்திய பிரதேசல இருக்கு, கீழே லோக்கல்ல மேயர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாரும் ஒரே இதுல இருக்கும் போது நாம நினைக்கின்ற வேகத்தில் பணிகள் நடக்கிறது. மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம, இந்த புரிதல் கூட இல்லாம சினிமா வசனத்தை பேசுற மாதிரி டப்பா, டோப்பா, டாப்பு
எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, மக்கள் அத்தனை பேரும் இந்திய நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்த பாரதம்னு பிரதமர் சொல்றதுக்கு எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் அதில் பங்களிக்கணும், அத்தனை பேருக்குமான வளர்ச்சி. எங்க கூட்டணியில இன்னும் நிறைய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடம், என்டிஏக்குள்ள விஜய் ஒருவேளை வந்தாருன்னா அவருக்கு உண்டான நெருக்கடிகள் கம்மியாகும். நெருக்கடியா? நாங்க எந்த நெருக்கடியும் கொடுக்கவே இல்லைங்களா? எங்க வாங்கன்னு ரொம்ப அன்பா கூப்பிடுறோம், எல்லாத்தையும் வந்து என்ன காரணம்னு சொல்றோம். நெருக்கடி யாருக்குமே கொடுக்கலையே. கொஞ்சம் நெருக்கடி கம்மியாகுமா? ஜனநாயகன் வரலங்கிறதுக்கு எங்களை கேட்டா நாங்க என்னங்க? நீங்க அந்த படத்தோட தயாரிப்பாளரை கேட்க வேண்டிய ஏங்க. நானே சென்சார் போர்டுல இருந்திருக்கேன். ஒரு படத்தோட தயாரிப்பாளர் ஏன் திரு விஜய் அவர்களே நான் சென்சார் பண்ண படத்துல எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் நடிச்ச படத்துல நானுமே சென்சார் போர்டுல 2004, 2003 எல்லாம் பண்ணிருக்கோம். அதனால ஒரு படத்தை என்ன மாதிரி சர்டிபிகேஷன்ல கொண்டு வராங்களோ அந்த கிளாசிபிகேஷனை ஒத்துட்டாங்கன்னா, அந்த கட்டோட ஒத்துட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல எங்களுக்கு அது வேணும்னு சொன்னா அப்புறம் கோர்ட் ப்ரொசீஜர் போய் தான் வர முடியும். அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. பராசக்தி ஒருவேளை கட்ஸுக்கெல்லாம் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, இவங்க வேற ஏதாவது மாத்தி. மேடம், கமல் நாடாளுமன்றத்துல தமிழ் பேச்சு எடுக்க முடியல அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? அவங்க நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்காக இவர் அதை குறிச்சு பேசுனது நீங்க பாத்தீங்களா, கேட்டீங்களா? சொல்லுங்க, ஏதாவது புரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க. புரியல, உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியல. அவர் யாரோ எழுதி கொடுத்தத போய் என்ன, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் கூட வேலை செஞ்ச, அவரோட கட்சியில அவரை நம்பி லட்சக்கணக்கில் செலவு செஞ்ச, கோடிக்கணக்கில் செலவு பண்ண, உழைத்த, அந்த கட்சிக்காக உழைத்த எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒரு MP சீட்டை வாங்கி உள்ள போய் யாருக்கும் புரியாம பேசுறதுதான் அவரோட வேலை.